செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் அரிசி விலை கிலோவுக்கு 5 முதல் 10 ரூபாய் உயர்ந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அரிசி விலை கூடினா மக்கள் எப்படி சாப்பிட்றது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. தங்க விலை கூடுது, அது காசு அதிகமாக இருக்கிறவங்க வாங்குறது, அது கூடனா ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். இது டெய்லி சாப்பிட்றது, இது கூடனா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அரிசி விலைலாம் பயங்கரமாக கூடிடுச்சுங்க. நெல்லெல்லாம் வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஒரு கிலோவுக்கு மேலே 6 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் வரைக்கும் ஏற்கனவே வாங்கின விலையை விட கூடுதலாக சொல்கிறாங்க. நம்ம இங்கே கஸ்டமர்ஸ்க்கு கூடுதலாக சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே இருந்த சேல்ஸ் அப்படியே பாதி சேல்ஸாக மாறிடுச்சு. ஆனால் அதே செலவுகள், அதே வாடகை, எல்லா செலவுகளும் அப்படியே இருக்கும்போது விலை மட்டும் உயர்றதுனால சேல்ஸ் குறையும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களும் கஷ்டப்படுறோம், பொதுமக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அரிசி விலை அதிகமாக போயிடுச்சு. அரிசி விலை போயிட்டுனா நாங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அங்காடியில் கொடுக்குற அரிசி பத்தாமல் அரிசி வாங்க போனோம்னா 35 ரூபா விற்று அரிசி 45 ரூபா விற்குது. இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் அதை சம்பந்தமாக விலைவாசம் குறைச்சி எங்களுக்கு அரிசி வழங்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. மெயின் அரிசி விலை கூடக்கூடாது. ஏழை மக்கள் அரிசி வாங்கி சும்மா ஒரு கஞ்சி தண்ணி அப்படின்னாலும் குடிச்சுக்கிடுவாங்க. அதுவும் குடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இது அரசு தான் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணணும். ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டு இருந்தால் நடுத்தர மக்கள்லாம் எப்படி வாழ்கிறது? ஏற்கனவே சிலிண்டர் விலையெல்லாம் ஏறி போச்சு, விலைவாசம்லாம் ஏறி போயிட்டு, இப்போ அத்தியாவசிய பொருள் எல்லாமே ஏறி போச்சு. அரிசிங்கிற பொழுது நாங்கள் பொதுமக்கள் வாங்கி ரொம்ப ஏழையாக உள்ள நாங்கள் வாங்குறது, இந்த அரிசி பத்தாமல் அரிசி வாங்குகிறோம். ஆனால் இப்போ 35 ரூபா 40 ரூபான்னா எங்களால் முடியாது. அதை பார்த்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தால் கொஞ்சம் குறைக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கோம். அங்காடியில் அரிசி கொடுக்குறது எங்களுக்கெல்லாம் பெரிய குடும்பத்துக்கெல்லாம் பத்தாத குறைக்கு கடையில் போய் அரிசி வாங்குறோம். 30 ரூபாயில இருந்து இப்போ 40 ரூபா 45 ரூபா வரைக்கும் விலை ஏறினாக்கா எங்களை போல ஏழை மக்களுக்கு சிரமம் தான். விலைவாசி ஏறாமல் கட்டுப்படுத்தணும். விலைவாசி அதிகமாக இருக்குது. மளிகை பொருள்லாம் ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது. நடுத்தர மக்கள்லாம் எங்களால் வாங்க முடியல. நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக உள்ளவங்கலாம் என்ன பண்ணுறது? அரிசி குறைந்த விலை இருந்தது, இப்போ கூடுதலான 20 ரூபா 30 60 ரூபாய்க்கு மேலே போகுது. வாங்கி நாங்கள் எப்படி நாங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைச்சு நாங்கள் ஸ்கூல் அனுப்ப முடியும்? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.